ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர். தாவேகாவின் இந்த பிரச்சாரம் எப்போது தொடங்கும்? செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். தாயுமானவன், கீழரத வீதியில் இருக்கீங்க, எவ்வளவு பேர் இப்ப கூடியிருப்பாங்க? இன்னும் எவ்வளவு நேரத்தில் தாவேகா தலைவர் வருவார்னு எதிர்பார்க்கப்படுது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தனது இரண்டாவது கட்டமான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை இன்றைய தினம் மேற்கொண்டு வராரு. குறிப்பா 2 மாவட்டங்கள் நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய 2 மாவட்டங்கள்ல மக்களை சந்திப்பதற்காக விஜய் அவர்கள் வருகை தந்திருந்தார். முன்னதாக நாகை மாவட்டத்தில் பல்வேறு விஷயங்களை விஜய் அவர்கள் பேசியிருந்தார். குறிப்பாக மீனவர்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், கச்சத்தீவை மீட்கக்கூடிய விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். வாழவாக்காய் பகுதியில் வெகு உற்சாகமாக தொண்டர்கள் விஜய் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை சற்று முன்னர் நாம் பார்த்து வந்தோம். குறிப்பா விஜய் அவர்களுக்கு தொண்டர்கள் ஏராளமானோர் கூடி ஒரு உற்சாக வரவேற்பு அளித்ததன் காரணமாக விஜய் அவர்களும் உற்சாகத்துடைய மிகுதியில எழுந்து நின்று தொண்டர்களுடைய வரவேற்பை பெற்றதெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். இந்த நிலையில தான் இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற இருக்கக்கூடிய தெற்கு வீதி பகுதியை விஜய் அவர்கள் வந்தடைய இருக்கிறார். இந்த பகுதியை வந்தடைவதற்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் விஜய் அவர்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும். வாழவாய்க்காலுக்கு பிறகாக மேம்பாலத்திற்கு பிறகாக பழைய பேருந்து நிலையம், பனகல் சாலை ஆகிய பகுதிகளின் வழியாக விஜயினுடைய வாகனம் மெல்ல ஊர்ந்து இங்க இந்த தெற்கு வீதி பகுதியை வந்தடைய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாங்க. குறிப்பா 9 மணிக்குள்ளாக காலையிலேயே தெற்கு வீதி பகுதியில தொண்டர்கள் வந்துவிட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடை விதித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய வாகனம் என்பது 5 வாகனங்கள் மட்டும்தான் விஜயுடைய வாகனத்தை பின்தொடர வேண்டும். 2 சக்கர வாகனங்கள்ல தொண்டர்கள் பின்தொடரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாங்க. ஆனால் ஏராளமான தொண்டர்கள் விஜயை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தோடும் அன்பின் வெளிப்பாடாகவும் ஏராளமான தொடர்ச்சியா பின்தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இதன் காரணமாகவே சென்ற முறை திருச்சி, அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பதற்கு நீண்ட நேரமானது. அதுபோன்ற ஒரு சூழல் தான் திருவாரூர் மாவட்டத்தையும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து வருகிறது. சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு. ஆனால் இந்த பகுதியை வந்தடைவதற்கு மேலும் 20 நிமிடத்திலிருந்து 25 நிமிடங்கள் காலதாமதம் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழல்ல நேரம் செல்ல செல்ல ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதிக்கு வருகை இருந்த வண்ணம் இருக்கிறாங்க. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் மட்டுமில்லாம திருவாரூர் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் பலர் குடும்பமாக ஒரு பிக்னிக்கு செல்வது போல இங்கே வருகை தந்திருப்பதை பார்க்க முடியாது. குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஏராளமானோர் குடும்பமாக இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர்ல விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார்? நாகையில மீனவர் சார்ந்த பிரச்சனைகளை விஜய் அவர்கள் பேசியிருந்தார். திருவாரூர்ல என்ன பேச போகிறார் என்பதும் தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவாரூர் வரக்கூடிய விஜய் அவர்கள் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் அதன் மீது கொண்டு வர வேண்டிய தீர்வுகள் குறித்தும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் திருவாரூர் மாவட்டம் ஒரு விவசாய பெருங்குடிகள் நிறைந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் விவசாயம் சார்ந்த விஷயங்களை அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம திமுக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எந்தெந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லையோ, குறிப்பாக திருவாரூருக்கு எந்தெந்த வாக்குறுதிகள் அளித்து அவை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதோ அவை குறித்தாகலாம் விஜய் அவர்கள் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தொண்டர்கள் ஒரு உற்சாக மிகுதியில் தான் இங்கு திரண்டிருக்கிறாங்க. கடந்த 2011ஆம் ஆண்டு இறுதியாக நாகை மாவட்டத்திற்கு விஜய் அவர்கள் வருகை தந்திருந்தார். மீனவர்கள் பிரச்சனையின் போது அவர் குரல் கொடுத்திருந்தார். அதன் பிறகாக நீண்ட வருடங்களுக்கு பிறகாக நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்திருந்தார். வெகு உற்சாகமாக தொண்டர்கள் அங்கே வரவேற்பு அளிச்சிருந்தாங்க. அதே போலதான் திருவாரூர்லையும் தொண்டர்கள் இங்கே உற்சாகமாக வரவேற்பு அளிப்பதற்காக இங்கே காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. குறிப்பா சென்ற முறை போல் தாமதம் ஏற்படாமல் இருப்பதற்காக பயண திட்டத்தில் பல்வேறு மாறுதல்களும் கொண்டு வரப்பட்டது. ஈசிஆர் சாலை வழியாக விஜய் வருவார், வாஞ்சூர்ல உற்சாக வரவேற்பு, அதன் பிறகாக நாகப்பட்டினம் செல்வார், அதன் பிறகாக திருவாரூர் நோக்கி வருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இறுதியாக திருச்சிக்கு தனி விமானம் மூலியமாக வந்த அவர் தஞ்சாவூர், திருவாரூர் வழியாக நாகை சென்றுவிட்டு மீண்டும் தற்போது திருவாரூர் மாவட்டத்தை நோக்கி வருகை தந்த வண்ணம் இருக்கிறார். திருவாரூர் எல்லைக்குள்ளே வந்துவிட்டார்.
இன்னும் 2 கிலோமீட்டர் தான், அந்த 2 கிலோமீட்டர் தொலைவை கடக்க போகக்கூடிய நேரம் தான் காலதாமதமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், நகரப்பகுதி ஏராளமான தொண்டர்கள் குறுகிய சாலைகள்ல விஜய் அவர்களை வரவேற்பதற்காகவும் விஜயுடைய வாகனத்தை பின்தொடர்வதற்காகவும் விஜயை பார்த்துவிட வேண்டும் என்ற ஒரு அவாவின் வெளிப்படையிலும் இங்க கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சரியாக 2 முதல் 3 மணி வரைக்கும் திருவாரூர்ல மக்களை சந்திப்பதற்கு காவல்துறை அனுமதி அளித்திருந்தாங்க. ஆனால் நேரம் என்பது தாண்டிவிட்டது. சரியாக 4 மணி ஆகிவிட்ட ஒரு சூழல்ல 4:20 மணிக்கு மேலாக விஜய் அவர்கள் இந்த பகுதிக்கு வருகை தருவார் எனவும் விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருக என வரவேற்கும் ஆர்பி சீனிவாசன் XMC மாவட்ட பிரதிநிதி MGR இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர்.